ஹலோ மக்களே, வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். டெய்லி தோசை இட்லி பண்ணி அழுத்து போயிட்டீங்களா? அப்போ இந்த புளி உப்புமாவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள்: புளியை 1 hour ஊற வைங்க. அது கூட சேர்ந்து பட்டாணியும் ஊற வைங்க. எப்படியும் குக்கரில் வேக வைக்கிறதுனால 1 hour ஊறினா போதும். அடுத்து 1.5 காப்படி நொய் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து கடுகு 1 டேபிள்ஸ்பூன், 4 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சமாக பெருங்காயம், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை. இதெல்லாம் நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் 6லேருந்து 7 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பெருங்காயம் ஆட் பண்ணிவிடுங்க. அது பொரிஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிவிடுங்க. கடுகு நல்லா வெடித்ததும் எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி லைட் ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்துக்கோங்க. லைட் ப்ரௌனாக ஆனதும் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. 1 காப்படி நொய்க்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதனால் நாங்கள் 5லேருந்து 6 டம்ளர் தண்ணி எடுத்து இதில் சேர்த்துருக்கோம். இப்போது மஞ்சப்பொடியும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. எடுத்து வச்சுருந்த பட்டாணியும் இதில் சேர்த்துருங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து எடுத்து வச்சுருந்த நொய்யை 3 தடவை இந்த மாதிரி களைஞ்சிருங்க. இந்த மாதிரி தண்ணி கொதிக்கிறச்சு களைஞ்சி வச்சுருந்த நொய்யையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. லைட்டாக இந்த மாதிரி கலரி விட்டுட்டு மூடி 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா சுவையான புளி உப்புமா ரெடி. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.